சாய்ராம், ஜெய் சாய்ராம். எல்லாரும் நல்லா இருக்கணும், எல்லாருக்கும் நல்லதே நடக்கணும். அன்பு குழந்தையே, இன்று இரவோடு இரவாகவே உன் கஷ்டங்களை எல்லாம் போக்கும் விதமாக உனக்கான வேலைகளை செஞ்சு நாளை விடியலை நீ கேட்டது கிடைக்கும் விடியலாகவும் நீ நினைச்சது நடக்கும் நாளாகவும் நான் மாற்ற போறேன். நிச்சயமாக நீ பெருமகிழ்ச்சி அடையும்படி உனக்கான வேலைகளை எல்லாம் நான் செஞ்சு முடிச்சிடுறேன். உசுரே போற நிலைமை வந்தாலும் சரி, எந்த இக்கட்டான சூழ்நிலையிலும் நீ நம்பிக்கையை கைவிட்டாத. இந்த சாயப்பாவின் இதயமும் என்னுடைய அருள் பார்வையும் உன்னை நோக்கியே இருக்கும்போது உன்னுடைய விஷயங்கள் எப்படி தாமதமாகும்? உன் வாழ்க்கையில சில பிரச்சனைகள் சரியாயிருன்ற நம்பிக்கையோடு தானே என்னை வணங்கி வர்ற. இருந்தாலுமே கூட அந்த பிரச்சனைகள் உனக்குள்ள மறுபடியும் கவலைகளை உண்டாக்கும் போது அதை கடந்து புத்துணர்வு பெறக்கூடிய ஆளாக, தைரியமுள்ள நம்பிக்கையுள்ள பிள்ளையாக மாறு. கஷ்டம், கவலை, பிரச்சனைலாம் உனக்கு தான் பெருசா தெரியுமே தவிர என் கண்ணு முன்னால அதெல்லாம் ஒண்ணுமில்லாத தூசி போலதான். உன் வாழ்க்கையில இப்போது இருக்கும் எல்லா பிரச்சனைகளையும் ஒன்றுமில்லாததாக மாத்தி காட்டுறேன். இத்தனை நாள் பொறுத்துட்ட, இன்னும் கொஞ்ச நேரம் பொறுத்திருந்தீனா நாளை விடியலில் உனக்கான நல்லது நிச்சயமாக நடக்கும். எப்போ நீ உன்னையே முழுசா நம்ப ஆரம்பிக்கிறியோ அந்த நொடியிலிருந்தே உன் முயற்சிகள் எல்லாம் வெற்றியாக மாறிவிடுமே செல்லமே. இந்த ஊர்ல இருக்க எல்லாருமே உனக்கு எதிரியாக மாறினாலும் சரி, இந்த உலகமே உன்னை வெறுத்தாலும் சரி, நட்புகள் எல்லாருமே சேர்ந்து உனக்கு துரோகம் செஞ்சாலும் சரி, சொந்தக்காரங்களின் வார்த்தைகள் எல்லாம் உனக்கு விஷமாக மாறினாலும் சரி, நீ நம்புனவனே நடுமுதுகில் குத்தினாலும் சரி, யார் உன்னை புகழ்ந்து பேசாம இகழ்ந்து வாரி தூற்றினாலும் சரி, எல்லாமே புரியாம போனாலும் சரி, வேணும்னே உன்னை கேலி பேசி சிரிச்சாலும் சரி, எதை நீ பெற்றாலும் சரி, எதை நீ இழந்தாலும் சரி, எல்லா சூழ்நிலையிலும் ஓம் சாய்ராம்னு என் நாமத்தை மட்டும் சொன்னினா போதும். அது அத்தனையும் சரி செஞ்சு உனக்கான சந்தோஷத்தை நான் கொடுத்துருவேன். உன் வீட்டுக்கு உன்னை தேடி வந்த இந்த சாயப்பா உனக்கு துணையாக இருந்து இனி எல்லாத்தையுமே சுகபோக சந்தோஷ வாழ்க்கையாக மாத்தணும்னு முடிவெடுத்துட்டேன் என் செல்லமே. விதியும் சதியுமே சேர்ந்து உன்னை வீழ்த்த நினைச்சாலும் இந்த சாயப்பா உன்னை விட்டு வைக்க மாட்டேன். எல்லாத்தையும் உன்கிட்ட இருந்து விலக்கி வச்சு உனக்கான நல்லதை மட்டுமே உன் கைகளில் கொடுப்பேன். நான் துணையா இருக்கும்போது இனி உனக்கான அழகான வாழ்க்கையை நீ வாழலாம். நீ விரும்பியதை நான் உனக்கு கொடுக்கணும்னு நினச்சிட்டேன். இப்போது நீயே அதை வேணாம்னு சொன்னாலும் நான் விடமாட்டேன் என் செல்லமே. ஏன்னா நான் கொடுக்க போறது உன் வாழ்க்கைக்கு உகந்ததாக இருக்கு. அப்படி இருக்கும்போது உன் விருப்பத்தையும் தாண்டி உன் வாக்கான விஷயங்களை நடத்தி முடிக்க நான் தயாராயிட்டேன். ஒருத்தரை நீ முழுசா நம்பி அவங்க உன்னை எத்தனையோ முறை ஏமாத்திருக்கலாம். ஆனா உன் நம்பிக்கையை காப்பாத்தி உனக்கு கை கொடுக்க போறது இந்த சாயப்பா நான் தான். இப்போது நான் உனக்கு சத்தியம் செய்கிறேன், இனிமே நீ நல்லா இருக்கிறதுக்கான எல்லா ஏற்பாடுகளையும் நான் வெகு சீக்கிரமாகவே முடிச்சிடுறேன் என் செல்லமே. நான் உனக்கு எவ்வளவு கடுமையான சோதனைகளை கொடுத்த போதும் நீ என் மேல நம்பிக்கையும் பொறுமையும் பக்தியோடும் காத்திருந்த. அதற்கு கைமாறாக தான் இப்போது உன் விருப்பத்தை எல்லாம் நிறைவேற்றி உன்னை உயர்ந்த நிலைக்கு கொண்டு வரப்போறேன். நான் ஒரு நாள் கூட உன்னை விட்டு பிரிய மாட்டேன். நீ எப்போ எங்க என்னை கூப்பிட்டாலும் உனக்கு நிழலாக நான் இருப்பேன். இப்போதைய உன்னுடைய நிலைமையெல்லாம் மாறி மிக மிக அழகான ஒளிமயமான வாழ்க்கைய சீக்கிரமே நீ வாழ போற. கற்கண்டு போல இனிக்கும் வாழ்க்கை உனக்கு வந்து சேரும் என் செல்லமே. எத்தனையோ துயரங்களை கடந்து வந்துவிட்ட உன் வாழ்க்கையில இனி வரக்கூடிய நாட்கள் எல்லாம் பொற்காலமாக தான் இருக்க போகுது. நீ வாழவே கூடாதுன்னு நினைச்சவங்க முன்னால நீ ஜொலிக்க போற. நீ யார்கிட்ட கேட்டாலும் கிடைக்காத ஒன்றை இந்த சாயப்பாவிடம் மனமுருகி கேட்டால் அதை நிச்சயமாக உனக்கு கொடுப்பேன். அதுவும் நீ பொறுமையாக இருக்கும் பட்சத்தில் எல்லாமே சரியானபடி உன்னை நோக்கி வந்து சேரும். இனி ஒவ்வொரு நாளும் ஒவ்வொன்றாக உனக்கு நல்லதாகவே நடக்க தொடங்கும். நானும் உனக்கு துணையா உன் கூடவே இருக்க போறேன். எது நடக்கணும்னு இத்தனை நாட்கள் காத்திருந்தியோ அதை நிறைவேற்றி வச்சு உனக்கான நல்லதை செய்வதற்காக தான் இப்போது உன்னை தேடி வந்தேன் என் செல்லமே. உன்னை வழி நடத்தவும் உன் கூட பேசவும் உன்னை பாதுகாக்கவும் எங்கும் எப்போதும் உன் சாயப்பா நான் இருக்கும்போது
நீ மகிழ்ச்சியாகவே இரு. உன் கண்ணிமையை மூடி திறக்கிற அந்த அரை நாளிகையில் கூட நீ கேட்ட எல்லா விஷயங்களையும் வரமாக உனக்கு கொடுக்க என்னால் முடியும். நான் எந்த சூழ்நிலையிலும் உன்னை கைவிட மாட்டேன். உனக்கு எவ்வளவு சோதனைகள் வந்தாலும் அதிலிருந்து நான் உன்னை காப்பாத்துறேன். நீ பொறுமையாக இருந்தினா நடப்பது அனைத்துமே உனக்கு நன்மையாகவே நடக்கும். உன் வாழ்க்கை இனி பிரகாசமாக மாறும்படி நான் அற்புதங்கள் செய்ய போறேன். இன்று இரவோட உன்னுடைய எல்லா கவலைகளும் முடிஞ்சு போய் நாளையிலிருந்து நீ நிம்மதியாக இருக்க போற. மிக மிக மகிழ்ச்சியான செய்தியும் உன் வீடு தேடி வரப்போகுது என் செல்லமே. கூடிய சீக்கிரமே உனக்கு குழந்தை வரம் கிடைக்கும்னு நம்பி காத்திரு. பல மகிழ்ச்சிகளை உன் வாழ்க்கையில நான் கொண்டு வந்து தரப்போறேன். எல்லாரும் கைவிட்டுட்டாங்கன்ற சூழ்நிலையிலும் என் கரம் உன்னை இறுக்கமாக பற்றி கொண்டுதான் இருக்கும். நான் உன்னை பார்த்துக்கிட்டு இருக்கும்போது நீ எதுக்குமே பயப்பட வேணாம். என்ன மீறி எந்த தீங்குமே உன் வாழ்க்கையில நடக்காது. யாருக்கிட்ட மோதி யார் ஜெயிக்கிறாங்கன்றது இங்க முக்கியம் இல்லை. யார் யாரை சந்தோஷப்படுத்துறாங்கன்றது தான் முக்கியம். எப்போதுமே உன்னை சார்ந்து இருப்பவர்களையும் உன்னை சுற்றி இருக்கிறவங்களையும் சந்தோஷப்பட வைக்க உன்னால முடியும். அப்படிப்பட்ட நல்ல குணம் கொண்ட புத்திசாலி பிள்ளையான நீ எல்லாருக்கும் நல்லது செஞ்சு உன் சிக்கலான வாழ்க்கையை முடிவுக்கு கொண்டு வா. நீ செய்யக்கூடிய ஒவ்வொரு நன்மைகளும் மூலமாக உன் பிரச்சனைகள் எல்லாம் தீர்ந்து போய் உனக்கான நல்ல விஷயம் நடக்கும். நீயும் எதிர்பார்த்தபடி உன் வாழ்க்கையை வாழலாம். உனக்கான நல்ல நேரம் இப்போது உன்னை தேடி வந்துடுச்சு தானே. நீ நினைச்சது போல கற்கண்டு போன்ற இனிமையான வாழ்க்கை உனக்கு கிடைக்கும். நீ நினைச்ச காரியமெல்லாம் வெற்றிகரமாக நடந்து இனி வசந்த வாழ்க்கை நீ வாழ போற. எதை பத்தி யாரை பத்தியும் கவலைப்படாம எப்போதுமே நல்லதையே நின. தேவைக்கு அதிகமாக யாருடைய வாழ்க்கையிலும் நீ தலையிடவும் வேணாம், யாரை பத்தியும் தெரிஞ்சுக்கவும் வேணாம். ஏன்னா எந்த விஷயமா இருந்தாலும் சரி அல்லது யார் விஷயமா இருந்தாலும் சரி, நீ தேவைக்கு அதிகமாக அவர்களை பற்றி தெரிந்து கொள்ளும் போது நீ நிம்மதி இழந்து அதையே யோசிக்கக்கூடிய சூழ்நிலை வந்துடும். உன் விஷயங்களை மட்டும் கவனிச்சு பாரு. அடுத்தவங்க விஷயங்களை காதில் வாங்கிக்கிட்டு கடந்து கண்டு போய்கிட்டே இருக்கணுமே செல்லவே. நீ என்னை வந்து தரிசிக்கக்கூடிய ஒவ்வொரு நாளும் உன் வாழ்வில் திருப்பங்கள் வந்துகிட்டே இருக்கும். நீ நினைச்ச காரியத்தை நடக்கணும்னு நினைச்சினா ஓம் சாய்ராம்னு மனசார சொல்லு. இன்று இரவு தூங்க போகும்போது கூட என் நாமத்தை சொல்லிட்டு தூங்க போனினா நாளை விடியல் உனக்கான விடியலாக திருப்பத்தை தரக்கூடிய விடியலாக நிச்சயமாக இருக்கும். உன் குறைகளை எல்லாம் இன்னும் நிவர்த்தி செய்யலையே. இந்த சாயப்பாவை நம்பி நம்பி காத்துக்கிட்டு இருந்தா எல்லாமே காலதாமதமாகுதே நினைச்சுதானே நீ மனமுருகி கண்ணீர் விட்டு வருத்தப்படுகிறாய். கொஞ்சம் பொறுமையாக இரு என் செல்லமே. உனக்கான நிறைவான மனசுக்கு நிம்மதியை தரக்கூடிய நல்ல வாழ்க்கைய நான் அமைச்சு தர்றதுக்கு தயாராயிட்டேன். அதுக்காகவே உன் வீட்டுக்கு வந்து உனக்கான வரத்தையும் நான் தரப்போகிறேன்.